ஆனால் இதுவரை நிர்வாண ஸ்டில் எதுவும் வரவில்லை. கேட்டால் மிஷ்கின் ஆண்ட்ரியாவை நாங்கள் நிர்வாண ஸ்டில்கள் தான் எடுத்தோம், இன்னும் அது படத்தில் பயன்படுத்துவோம். ஏன் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று சொல்வதற்கு 25 வயசுல எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இருந்தது உண்மைதான். ஆனால் இப்போ 40 வயசு ஆயிடுச்சு. ஆண்ட்ரியாவுக்கு திருமண ஆசை இல்லை, அவரே சொல்கிறார். கலைஞர் 100 நட்சத்திர கலை விழா, கலைஞர்களுக்கு சம்பளம் தரவில்லை. கொடைக்கானல் நடிகர்கள் பாபி சிம்ஹா, பிரகாஷ் ராஜ் பங்களாக்கள் கட்டுமானம் நிறுத்தம். என்னை வாழ வைத்துக் கொண்டு யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். திரைக்கூத்து சேனல் நேயர்களே, நடிகை ஆண்ட்ரியா மிஷ்கின் படத்தில் நிர்வாணமாக நடித்ததாக கூறப்பட்டது. ஆனால் இதுவரை நிர்வாண ஸ்டில் எதுவும் வரவில்லை. கேட்டால் மிஷ்கின் ஆண்ட்ரியாவை நாங்கள் நிர்வாண ஸ்டில்கள் தான் எடுத்தோம், இன்னும் அது படத்தில் பயன்படுத்துவதா இல்லையா என்பது தெரியவில்லை என்று சொல்லியிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் ஆண்ட்ரியா வயசு 40 ஆகிவிட்டது. ஏன் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று சொல்வதற்கு 25 வயசுல எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இருந்தது உண்மைதான். ஆனால் இப்போ 40 வயசு ஆயிடுச்சு, கல்யாணம் செய்கிற ஆசை துளியும் இல்லை. ஆனால் இனிமேலும் திருமணம் செய்து கொள்வீர்களா என்று கேட்பீர்கள். அதுக்கும் இப்போவே பதில் சொல்லிட்டேன். இனிமேல் திருமணம் என்ற வார்த்தை என் வாழ்க்கையில் கிடையாது. ஏன்னா இப்படியே வாழ பழகிவிட்டேன், தொடர்ந்து இப்படியே வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்று சொன்னார் நடிகை ஆண்ட்ரியா. கலைஞர் 100 நட்சத்திர கலை விழா, கலைஞர்களுக்கு சம்பளம் தரவில்லை. எது உண்மை? கலைஞர் 100 விழா சென்னை குதிரை பந்தய மைதானத்தில் நடந்தது. ஆனால் ஏற்பார்த்த நடிகர்கள் யாரும் வரவில்லை. அதே போல இந்த விழாவை சொதப்பலில் முடித்து விட்டார்கள் தயாரிப்பாளர் சங்கத்தினர் என்ற குறையும் வந்தது. முதல்வர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது நிறைய பேர் எழுந்து போய்விட்டார்கள். அரங்கமே காலியாக இருந்தது. காலியான சேர்களை பார்த்துத்தான் முதல்வர் மு க ஸ்டாலின் பேசினார். இதனால் அவர் கொஞ்சம் கோபத்தில் இருப்பதாக தெரிகிறது. தயாரிப்பாளர் சங்கத்துக்கு அந்த விழாவை ஒளிபரப்பதற்கு சன் டிவியில் இருந்து 5 கோடி கொடுப்பதாக சொன்னார்கள். 2 கோடி அட்வான்ஸ் கொடுத்தார்கள் போல தெரிகிறது, மீதி தரவில்லை என்று சொல்லப்படுகிறது. இந்த சூழலில் முக்கியமான ஒரு சிலர் மட்டும் முக்கியமான ஆளுங்கட்சி பிரமுகருடைய சிபாரிசின் பேரில் சம்பளம் வாங்கிவிட்டார்கள். ஆனால் 500க்கும் மேற்பட்ட கலைஞர்களுக்கு சம்பளம் கொடுக்கவில்லை. பேசிய தொகையை எதிர்பார்த்து இயங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். இது பற்றி யாரிடம் புகார் கொடுப்பது, எப்படி பணம் பெறுவது, சம்பளத்தை பெறுவது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தயாரிப்பாளர் சங்கம் இது பற்றி கண்டும் காணாமல் இருக்கிறது. காரணம் என்று சொன்னால் தயாரிப்பாளர் சங்கத்திலேயே செயற்குழு கூட்டத்தில் கருத்து மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இயக்குனர் சங்கம் இந்த திரைப்பட விழாவை நடத்துவதாக சொல்லி சில லட்சம் பணத்தை வாங்கியதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் யார் மீது குற்றம் இருந்தாலும், யார் தவறு செய்திருந்தாலும் உழைத்த உழைப்பிற்கு செய்த வேலைக்கு சம்பளத்தை கொடுக்கணும். எனவே யார் யாருக்கு சம்பளம் வரவில்லையோ அவர்களெல்லாம் அழைத்து தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் முரளி ராமநாராயணன் பைசல் செய்ய வேண்டும். ஏனென்றால் இது தயாரிப்பாளர் சங்கத்துக்கு மட்டுமல்ல கெட்ட பெயர். முதல்வர் நடத்தின விழாவுக்கு, அதுவும் தமிழனின் தலைவர் கலைஞர் 100வது நாள் விழாவுக்கு, 100வது ஆண்டு விழாவுக்கு நட்சத்திர கலை விழா நடத்தி அதிலே பங்கேற்றவர்களுக்கு, அதிலே பங்கேற்று பணிபுரிந்தவர்களுக்கு, நடனமாடியவர்களுக்கு பணம் தரவில்லை என்பது மிகப்பெரிய கெட்ட பெயரை ஏற்படுத்திவிடும். எனவே அவசியமாக இந்த கோரிக்கையை தயாரிப்பாளர் சங்க தலைவர் முரளி ராமநாராயணன் கேட்டு சம்பளத்தை உடனே கொடுக்க ஆவணை செய்ய வேண்டும் என்று திரைக்கூத்து சேனல் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறது.
என்ஜாமி பாடல் ஒரு பைசா கூட வருமானம் வரவில்லை, சந்தோஷ் நாராயணன் பகீர் புகார். இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணனுடைய மகள் பாடிய பாடல் என்ஜாமி என்ற பாடல். இது கானா பாடலின் கிராமிய இசை பாடலும் கலந்து உலகம் முழுவதும் சரியான சக்கை போடுபட்டது. கிட்டத்தட்ட பல மில்லியனர்ஸ் இந்த பாடலை பார்த்து ரசித்தார்கள். அந்த சூழ்நிலையில் எங்கள் என்ஜாமி படத்துக்கு பாடலுக்கு உங்களுக்கு நிறைய காசு கிடைச்சிருக்குமே என்று கேட்டதற்கு சந்தோஷ் நாராயணன் சொன்னார், தப்பாக நினச்சிக்காதீங்க சார், ஒரு பைசா இன்னும் அந்த பாடல் இசையமைத்ததுக்கு வரவில்லை. நான் தொடர்பு கொண்டிருக்கிறேன், தருகிறேன் என்று சொல்கிறார்களே தவிர இன்னமும் பைசா வந்த பாடில்லை. இதுதான் இசையமைப்பாளருடைய பிரச்சனை என்று சொல்கிறார் இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன். கொடைக்கானல் நடிகர்கள் பாபி சிம்ஹா, பிரகாஷ் ராஜ் பங்களாக்கள் கட்டுமானம் நிறுத்தம், தமிழக அரசு உத்தரவு. நடிகர்கள் பாபி சிம்ஹா, பிரகாஷ் ராஜ் ஆகியோர் கொடைக்கானலில் பங்களா கட்டி வருகிறார்கள். ஆனால் சட்டவிரோதமான இடத்தில் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அதனால் தடை உத்தரவு போட்டது கொடைக்கானல் நகரசபை. இந்த அடிப்படையில் கோர்ட்டில் தமிழக அரசு தெரிவித்த தகவல் என்னன்னா, பிரகாஷ் ராஜ், பாபி சிம்ஹா பங்களாக்கள் கட்டும் பணி நிறுத்தப்பட்டு விட்டது, அதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு விட்டது என்று தமிழக அரசு சார்பில் கோர்ட்டில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பிரகாஷ் ராஜ், பாபி சிம்ஹா ஆகியோருடைய பங்களாக்களுடைய வேலை நிறுத்தப்பட்டிருக்கிறது. நீங்களே இதுபோன்ற புத்தமுதிய தகவல்களுக்கு திரைக்கூத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திரைக்கூத்து சேனல் வெற்றி உங்கள் வெற்றி. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். சரியான நல்லா இருக்குன்னு இடையில அவர் விஜயகாந்தை பற்றி பேசினதுக்கு நான் பதில் பேசிட்டேன். அது தப்பு இல்லை, இது தப்பாயிருங்களா?